ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள் 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க முட்டை 3 முட்டை ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு குக்கரில் ஆயில் தேவையான அளவு ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் ஏலக்காய் 2 கிராம்பு, பட்டை கொஞ்சோண்டு, பிரியாணி இலை 1, சோம்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணி இதெல்லாம் எண்ணெயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஊற வச்சு 1 டம்ளர் அரிசி போட்டு நல்லா அந்த மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ரேஷியோ ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. கொதித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி நம்ம அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை எடுத்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர மாதிரி விசில் விட்டுருங்க. விசில் வந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும்.